ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் பठेत् பிரயதः புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம்ன்ற 10வது அத்தியாயத்தை பார்த்துட்டு வரோம். அதாவது அர்ஜுனன் பகவானை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு பகவான்கிட்ட கேட்க, பகவான் அதை முழுமையாக சொல்லி அர்ஜுனன் கேட்டு முடிக்கிற அளவுக்கு அர்ஜுனன் காயுள் இருக்காதுன்றதுனால ஒரு வர்க்கமாக எடுத்து அந்த ஒரு வர்க்கத்துலேயும் தான் என்னென்னவா இதுவா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர பகவான் இப்போ 39வது ஸ்லோகத்தில் வித்தியாசமாக எதையோ ஒன்று சொல்ல போகிறாரு. என்னன்றதை பார்க்கலாம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். சர்வபூதானாம் எல்லா பூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பீஜம் எத்து அதாவது விதையா எதெல்லாம் இருக்கோ தத் அகம் அது எல்லாமே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். விதை அப்படின்னா என்ன? அதாவது ஆதாரம், ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு புடவையோ இல்லை ஏதோ ஒரு துணி ஒரு வஸ்திரம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நூல் பஞ்சு அப்படின்ட்டு போய் கடைசியில் பருத்தி கொட்டையில் நிற்கும். அப்போ அந்த பருத்தி கொட்டை தான் அதுக்கு ஆதாரம், காரணம். அப்போ அதுவும் நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதே போல் இப்போ நம்ம ஏதோ ஒரு தங்க சங்கிலியோ இல்லை வளையலோ மோதிரமோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தங்கமே தான் ஆதாரமாக இருக்குது. அப்போ அதுவும் பகவான் தான். இது போல் அனைவருக்கும் பகவான் ஆதாரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எல்லாத்துக்கும் காரணமாக தானே இருக்கேன். பொண்ணுல பார்த்தோம் இல்லையா, தங்க சங்கிலி வளையல் அப்படின்ட்டு. அதே போல் புடவையோ இல்லை ஏதோ ஒரு ஆடையோ ஏதோ இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரண பொருட்களாக நான் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, காரண பொருட்களுக்கு நான் தான் காரணமாகவும் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த காரண பொருட்களும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரணும் இல்லையா, அதுக்கும் காரணம்னா அப்போ பகவான் தான். அப்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் விதையாக எதெல்லாம் இருக்குமோ அதுவாக நானே இருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த விதையாக இருக்கக்கூடிய அந்த காரணங்களுக்கும் காரணமாக நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போது அதே போல் இப்போ புடவைக்கு இல்லை எந்த ஒரு ஆடை எந்த ஒரு வஸ்திரமாக இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் பருத்தி கொட்டை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பருத்தி கொட்டையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பருத்தி கொட்டையிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தங்கத்துலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எப்போ பரமாத்மா பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் பொருட்களாகவும் இருக்கார், காரண பொருட்களுக்கும் காரணமாக இருக்காரோ அந்த பிரம்மன்ற அந்த பரமாத்மா ஒன்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து சராச்சரம், அதாவது சர அச்சரம் பூதம் அப்படின்னா சரனா அசைவன, அச்சரம் அப்படின்னா அசையாதன, அசையாதன ஆகியவற்றோடு கூடியிருக்கும் ஜீவராசிகள் மயாவினா எத் சியாத். மயாவினா எச்சர்னா என்னை விட்டு இல்லாமல் இருக்குமோன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா அப்படி இருக்குமோ என்னில் அப்படின்னு பார்த்தா ந தத் அஸ்தி அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா பகவான் இல்லாமல் எது ஒன்றும் இருக்க முடியாது. ஏன்னா எப்போ பகவான் தான் எல்லாத்துக்கும் காரண பொருட்களாகவும் அந்த காரண பொருட்களுக்கும் காரணமாக இருக்காரோ, அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்காரோ, அப்போ பகவான் இல்லாமல் எப்படி எதுவுமே இருக்க முடியும்? அதனால் பகவானே கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். மயாவினா எத்சியாத், அதாவது அசைவன அசையாதனை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னை விட்டு இல்லாமல் இல்லை என்னை பிரிஞ்சு ஏதானு இருக்குமோ எனில் நத்ததஸ்தி அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டு பகவானே அதுக்கு பதிலையும் சொல்கிறார். அப்போது இந்த அத்தியாயம் ஒரு முடிவுக்கு வருதுன்னு இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து என்ன சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வராருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.